சுடலை மாட சுவாமிக்கு ஏன் நரபலி குடுக்குறாங்க தெரியுமா? அதாவது சிவன் வந்து வழக்கமா படி அளப்பாரு. அந்த படி அளப்புல சந்தேகம் கொண்ட பார்வதி, அந்த சிவன வந்து சோதிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்குறாங்க. சோதனை பண்ணிய காரணத்திற்காக சிவன் வந்து 3 சாபங்கள குடுக்குறாங்க. அதுல ஒண்ணு தான் தக்கனுக்கு மகளா தாட்சாயணியா போகணும்னு சொல்றாங்க. அதேபோல தக்கன் மற்றும் மேதவல்லிக்கு மகளாக தாட்சாயணியாக பிறவி செய்து அவங்க வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. 12 வருடம் ஆகும்போது அந்த சிவன் வந்து தாட்சாயணிய போய் திருமணம் முடிச்சு கைலாயம் கூட்டு வந்துடுறாரு. ஒரு நாள் அந்த தாட்சாயினி அதாவது பார்வதா தேவிக்கு அவங்க அப்பாவ பார்க்கணும் போல இருந்தோனே, அங்க போய் அவங்க அப்பாவ பார்க்க போறாங்க. அங்க அந்த தக்கன் வந்து வேள்வி வளர்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப பார்வதா தேவி போனோனே, அவங்கள வந்து தகாத வார்த்தைகள பேசிட்டாங்க. அதாவது அந்த பண்டாரத்து கூட போன நீ என்னோட மகள் இல்ல. அவரு ஒரு மாடேறி சுடலையில் வந்து பிணங்களோட சாம்பல் எடுத்து பூசிப்பாரு. இந்த மாரிலாம் அவங்க சொல்லிட்டாங்க. அதுல கோவமான பார்வதி வந்து சாபம் குடுத்துட்டு வராங்க தக்கனுக்கு. என்ன சாபம் அப்டின்னா, "நீ வந்து சுடலை மாடனாக பிறவ கடவது" அப்படின்னு சொல்லி சாபம் குடுத்துட்டாங்க. மறுபடியும் கைலாயம் வந்து அந்த சிவன்ட்ட சொல்றாங்க. இந்த தக்கனையும் வேதவள்ளியும் நீங்க கொல்லணும்னு சொல்றாங்க. அப்படியே சிவன் வந்து கோவத்துல நெத்தியில இருந்து வேர்வை வழிச்சு விடுற நேரத்துல அங்க ஒருத்தர் வந்து பிறக்குறாரு. அவர்தான் வேர்வை புத்திரன். வேர்வை புத்திரன் அனுப்பி தக்கனையும் வேதவள்ளியும் கொன்னுட்டு வர சொல்லிட்டாங்க. அதேபோல வேர்வை புத்திரன போய் கொன்னுட்டாங்க. மறுபடியும் கைலாயம் வந்து சொன்னதுக்கு அப்புறமா பார்வதா தேவிக்கு மனம் இறங்காம, என்னதான் இருந்தாலும் அது என்னோட அம்மா, அப்பா. அவங்கள நீங்க மறுபடியும் உயிர்ப்பிக்க வேணும்னு சொல்றாங்க. அதனை போன்று மாடு மற்றும் ஆட்டுத் தலையுடன் அவங்க இருவரையும் உயிர்ப்பித்துக் கொண்டு வர்றாங்க. அப்போ தேவர்கள் எல்லாரும் வந்து அவங்கள கேலி பண்றாங்க. மாடு, ஆடுன்னு சொல்லி கேலி பண்றாங்க. சிவன்ட்ட போய் முறையிட, நீங்கள் எனக்கு மனித உருவம் மாத்தித் தர வேண்டும் என்று முறையிட்டார்கள். அப்பொழுது சிவன் சொல்றாங்க, நீங்கள் வந்து இந்த பிரம்மனை சுட்ட சுடரில் போய் சுடலை மாடனாக பிறந்தால் உங்களுக்கு வந்து சுடலை மாடன் என்று பெயருடன் அழைப்பார்கள் என்று கூறுகிறார்கள். அதனை போன்று அந்த சிவன் வந்து அவங்கள வந்து தேவர்கள்ட்ட சொல்லி பிறவி செய்ய வைக்கிறாங்க. வேள்வி குழி வெட்டி பிறவி செய்ய வைக்கிற நேரத்துல முதலாவதா வந்து பிரம்மசக்திங்கிற ஒரு பெண் வந்து பிறக்குறாங்க. அதுக்கப்புறமா 21 மாடன்மார்களும் வந்து பிறக்குறாங்க. 21 மாடன்மார்களுக்கும் பூசையிட்டு கொடுக்குற நேரத்துல, சுத்த பூசையா இருந்த நேரத்துல, அந்த சிவன்ட்ட வந்து அந்த 21 மாடன்மார்களும் போய் முறையிடுகிறாங்க. எனக்கு வந்து நரபலி வேணும், நாக்கு வெட்டு வேணும், கன்னியாகுமரிக்கு ஆட வேண்டும், மகுடம் அடிக்க வேண்டும். இந்த மாதிரிலாம் அவங்க முறையிட, அதனை போட்டு சிவன் வந்து கோவத்துல கால இறுக்கி எடுத்த நேரத்துல, அவரோட இடுப்புல இருந்து ஒரு மணி பிடித்து போய் கன்னியாகுமரியில வச்சு, அந்த 2 கன்னியாகுமரிகளை வந்து இறக்குறாங்க. அந்த கன்னியாகுமரிகள் எல்லாம் தேவசங்கம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காலத்துல வந்து அந்த பெரிய மாடனுக்கு நாக்கு மற்றும் கையை வச்சு ரத்தம் கொடுக்குறவங்க தான் தேவர்கள். அதனை கொண்டு சுடலை மாடனுக்கு வந்து அவங்க கை வெட்டி நாக்கு வெட்டி ஏற்ற நேரத்துல பூஜை கொடுத்து இந்த பூலகம் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பூஜையை வாங்கி வந்த சுடலை மாடன் திருப்பத்தூர்ல கொடிமரத்துக்கு வெட்டவர்களை கொண்டன்மார்கள் சேர்க்கிறதுக்காக சென்றுறாங்க. அதே போல கொத்தன்மார்கள் வந்தாலும் அவங்களை கொண்டு அந்த கொத்தன்மார்கள் கூடவே அந்த கொடிமரத்துக்கு காவலா திருச்செந்தூர் வரைக்கும் போனாங்க. இதுதான் அந்த சுடலை மாடன் வந்து இந்த பூமியில அவதரித்த 6 பிறவிகள்ல ஒரு பிறவி. நன்றி.